ஹலோ காய்ஸ், சாட்டர்டே ஈவினிங் வந்து காரை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிக்யூடை எடுத்து பக்கெட்டில் தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு காரை கழுவ ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ். காரை கழுவிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து நிறைய இருந்தது. இந்த வாட்டி கார் கழுவாதனால எல்லா இடத்துலையுமே 4 சைடுமே டஸ்ட்டு கூட இருந்தது. நல்லா நீட்டாக தண்ணியை தொட்டு கிளியராக தொடச்சிட்டு மிரரில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பப்புளாக இருந்தது. அந்த மிரரையுமே ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லா மிரரையுமே வந்து பப்புளாக இருந்ததுனால அதை நீட்டாக கிளியராக தொடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தண்ணி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எம்டி கிளாத்துக்கு பாருங்கள், நல்ல கிளாத்து, அந்த கிளாத்தை எடுத்து நல்லா அழுத்தி தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பப்புள்லாம் இருக்காது. நல்லா நீட்டாக கிளியராக இருக்கும். ஓட்டுறதுக்கு மிரர் ரொம்ப முக்கியம்ல, அதனால வந்து அதை வந்து கிளியராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை எப்போவுமே அந்த மாதிரி 2வது துணியை வச்சு தொடச்சிடுறது காய்ஸ். தண்ணியை வச்சு தொடச்சிட்டு 2வது துணியை வச்சும் தொடச்சிடுறது. இந்த மாதிரி தொடச்சிட்டு ரொட்டீனை முடிச்சிட்டோம் காய்ஸ். வணக்கம். சண்டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க பால் காய்ச்சணும். இது வடை வாங்கிட்டு இருந்தேன். என்னோட பருப்பு வடை. கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். டேஸ்ட் பாருங்கள், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வாரம் சண்டே மார்னிங் வடை சாப்பிட்றீங்க. இது எப்படி செய்யுதுன்னு தெரியல. பருப்பு வடை செய்ய தெரியாதா? ஆமாம், தெரிஞ்சால் செய்யணும். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. அதுதான் பிடிச்சிருக்கா? மெது விட தான் தெரியும் நமக்கு. பால் காய்ச்சலாமா? ஹலோ காய்ஸ், வாங்க நீ கிளம்பி தூங்கி வைக்கலாம். உரைக்குது. ஹாய் சொல்லுங்கடா. ஹாய். மூக்கு இருக்கு, மூக்கு அழகு. கரண்டி, 2வது கரண்டி. வெட்டியாக இருக்காங்க. அவன் எப்படி ஏறி நிற்கிறான்? சர்க்கஸ் மாதிரி நிற்கிறேன். அப்படி அவனை இது பண்ணிடுவான். சுத்தமான தண்ணி. அது கொஞ்ச நேரத்தில் கலக்கிடுவாங்க. வாங்க இலை பறிச்சுக்கலாம். கற்பூரவல்லியை எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. அணைங்கிட்டலாம் செடுத்து போச்சு. அங்கிட்டலாம் நிறைய காய்ஸ் கற்பூரவல்லி இலை. வாங்க போடுங்க. போட்டாச்சு. வாங்கடா வந்து சாப்பிடுங்கடா. வாங்கடா. போட்டாச்சு. அவன் பாரு எப்படி இருக்கான்னு. அதில் நிற்கிறேன். கீழே இறங்கடா. எவன் கார்த்தி பாட்டை வாங்கினது? ஓ, அவன் ரொம்ப இதுவாக இருக்கேன். உனக்கு ஒரு முத்தம். ஜுவா வாடா. வர மாட்டேங்க. போடா அப்படிங்குது. மம்மி என்ன பண்ணுறீங்க? பால் காய்ச்சினேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். பால் காய வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு டீ போடணும்.
அப்புறம் இன்னைக்கு என்ன டே? சண்டே. என்ன பிளானிங்? இன்னைக்கு காலையில் பூரி சுட்டு உருளைக்கிழங்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன். மதியத்துக்கு குழம்பு இருக்குது, இந்த குழம்பு. தக்காளி வேறு இல்லை. தக்காளி தான் வாங்கியிருக்கோமே. வாங்கிட்டீங்களா? ஓ, மதியத்துக்கு வேறு ஏதாவது முட்டை வச்சுக்கிட்டு அந்த குழம்பு இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த குழம்பை தொட்டுக்க வேண்டியது. அது நல்லாயிருக்கும், மிளகு குழம்பு. நீங்கள் ஏன் நான்வெஜ் எடுக்கலையா? நான்வெஜ் எடுக்கல. ஏன்? நான்வெஜ் எடுத்து ரொம்ப கொழுப்பாக இருக்குது, அதனால. நான்வெஜ் வேண்டாம், சாப்பிட முடிய மாட்டேங்குது. பிரியாணி போடலை? பிரியாணி எல்லாம் போடலை. நீ காலையில் தான் இது பூரி ரொம்ப நாளாச்சு சுடணும் அந்த மாவில், அதனால தான் பூரி சுடணும். பூரி சூப்பராக இருக்கும், உருளைக்கிழங்கு பூரி. ஏன் அது நார்மல் டேஸில் சுட முடியல? நார்மல் டேஸில் ஓடும்போது எப்படி பண்ணுறது, அவதியா, அதனால தான் சுடுறதில்ல. இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ரெண்டாவது சூடாக சாப்பிடணும் பூரியவா? ஆமாம், பூரியெல்லாம் ரொம்ப ஆறி போச்சுன்னா அப்படியே உள்ள அப்படி பார்த்து போன மாதிரி போயிடும். இப்போ கடையிலலாம் போய் பூரி செட்டு சாப்பிட்றது ஓரளவு லைட் சூடாக தானே இருக்கு, அவங்க அப்போ தானே போடுறாங்க. பூரி அந்த பஃப்னு இருக்கிறதோட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இது நிறைய இருக்கா குழம்பு, இதெல்லாம் கீழே தான் ஊற்றணும். கீழே ஊற்றிட்டு விளக்கணும். விளக்கிவிட்டு நேற்று யாரோட சேனல் பார்த்தீங்க? நேற்று யாரோட சேனல்? ராஜேஷ் ஆக்டரை பற்றி தான் நிறைய போட்டிருந்தாங்க, பார்த்தேன். அவர் எப்படி இறந்தாரு? அவர் துபாய்க்கு 10 நாள் ஆச்சாம் போய். 10 நாளாக துபாயில் இருந்தாராம், துபாய்க்கு போனாராம். சரி. பையன் மட்டும்தான் இங்கே இருக்காம இருக்கு, தம்பி இங்கே இருக்காருக்கு, மகன் கனடாவில் இருக்கான், பொண்ணு கனடாவில் இருக்கான். அவரோட பொண்ணு அதுதான் ரொம்ப விசும்பி அழுகுது ரொம்ப. அப்படி இதுங்கெல்லாம் வந்து ஏதோ சளி, அவருக்கு மாற்று தண்ணி குடித்தாவே சளி பிடிக்குமா. அங்கே தண்ணி கொண்டு போகாமல் அங்கே துபாய் தண்ணியே குடிச்சாரு போல, அதுல சளி பிடிச்சிக்கிச்சு. சளி கொஞ்சமாக இருந்துச்சானா வீசிங் வந்துச்சான். இல்லை சமாளிச்சிடலாம் அப்படின்னு முத நாளே டாக்டர்கிட்ட போயிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காதான். அப்புறம் பல்ஸ் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு, ஆக்சிஜன். அதனால தான் இருந்துச்சாருங்கிறாரு. ஆக்சிஜன் ரேட்டு குறைஞ்சா அதை ஏற்ற முடியாது. ஆக்சிஜன் குறைஞ்சா நுரையீரலோட ஃபங்க்ஷன் குறைஞ்சாதான் ஆக்சிஜன் குறையிறதுக்கு அர்த்தம். நுரையீரலோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் குறையுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எதில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு இது யூடியூப்லலாம் ராஜேஷ் தான் போடுறாங்க. ஆமாம், நிறைய பேர் இது வேற சொல்லியிருக்காங்களே. என்ன? கேஆர் விஜயாவா அவங்க ஒருத்தங்க நடிச்சிருக்காங்கல்ல லேடி, அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அங்கே உங்களோட அந்த படம் நடித்தேன்ல, எப்பயோ ஒரு படம் நடித்தாங்களா அவங்களோட. கேஆர் இந்த இதில் விடுவாங்கல்ல திருமதி செல்வத்தில் மாமியார் வடிவுக்கரசியோட ஒரு படம் நடிச்சிருக்காரு. கன்னி பருவத்திலே. ஆமா, அந்த படத்துல அவங்க வடிவுக்கரசி வந்து பேட்டி கொடுக்கல, அழுதுட்டே கொடுத்தாங்க. கன்னி பருவத்துல நடிக்கல, என்னை எதுலயே கூட்டிட்டு போவீங்க நீங்க அப்படி இப்படின்னு என்ன சொல்லி இமேஜின் பண்ணி சொல்லியிருந்தா. கன்னி பருவத்துல அந்த படமெல்லாம் சூப்பரா இருக்கும். அதுல இவர் தான் நடிக்கிறாங்க. அதுல வந்து அவருக்கு இதுல அடிபட்டு போயிடும், விறகு உடைக்கிற வேலை தான் பார்ப்பாரு. விறகு உடைக்கிற வேலையன்னு முதல் பார்ப்பாரு. அவருக்கு இந்த இடத்துல அடிபட்டு போயிடும். கடைசி புருஷ முண்டாட்டி இதுங்கவே முடியாது. கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, ஆனா புருஷ முண்டாட்டி இருக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தும் இதுவாக அதே அந்த படம் லவ் பண்ணி. அது எப்போ வந்த படம்? அதெல்லாம் எனக்கே விவரம் தெரியறதுக்கு முன்னாடி வந்த படம். ஓ, அப்போ நீங்கள் சின்ன வயசில் பார்க்கல. நான் மறுகா யூடியூப்ல பார்த்தது. நானும் சின்ன வயசுல பார்க்கல, நானும் யூடியூப்ல பார்த்தது. ஆனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த கன்னி பருவத்துல பாட்டுல பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதான் அந்த பாட்டு.
பாசமேன்னு வச்சு ஆசையிலே நான் வளர்த்தேன். அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஆமாம், அது நல்ல கருத்துள்ள பாட்டாக இருக்கும். அப்போவே நான் கேட்பேன். நான் சின்ன வயசுல எங்கள் அம்மா வீட்டில் இருக்கையிலே சோகப்பாட்டு தான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அப்போ இந்த சிலோனில் போடுவாங்க. அப்போ சிலோன் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும். சிலோன் ரேடியோ ஸ்டேஷன்லாம் அந்த பாட்டை தான் போடுவாங்க கன்னி பருவத்தில். அப்போல்லாம் இப்போ டிவி மாதிரி இப்போ டிவி மெனக்கண்டு நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியதா இருக்கு வேலையை எடுத்துக்கிட்டு. அப்போ வந்து அப்படி இல்லை. ரேடியோ கண்டிப்பா இந்த மாதிரி இது ரேடியோ சிலோன்னு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு சூப்பர் சூப்பர் பாட்டா பாடும். நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். மைண்டு நல்லா ரிலாக்ஸாகவும் இருக்கும் அப்போல்லாம். இப்போ பார்த்துக்கிட்டு மெனக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டியதா உள்ள இருக்கு. பா இதுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். விளக்கேற்றியாச்சு கைஸ். இன்னைக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு 6:30 என்னும்போது எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சமைக்கிற வேலை இல்லை, அதனால லேட்டாக இருந்துச்சு. கடவுளே எங்கள் எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க. எல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கடவுளே எல்லாமே சரிமா நல்லா இருக்கணும். சாப்பிடுங்க 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 கடவுளே. வாங்க இங்கே போகலாம். இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். எங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது. இது அதனால தான் இது காட்டுறோம். டெய்லி ரொட்டீன். நாங்கள் சாப்பிட்றோமோ அன்னமோ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். கடவுளே சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்களால் முடிஞ்சது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுறோம். ஆனால் கோயிலெல்லாம் இவ்வளோ விளம்பரம் பண்ண மாட்டாங்கல்ல? கோயிலில் பண்ணுவாங்க. 8 மணி 9 மணி போது பண்ணுவாங்க. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் இது கோயில் நடக்காது. அப்படியா? ஆனால் சுப்பிரமணியர் கோயிலெலாம் இந்த இன்னைக்கு கும்பாபிஷேகம் அந்த கோயில், அதனால தான் அந்த கோயில் இதாகிடுச்சு. உயிர் இல்லாத கோயில் மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி மருந்து சாத்தி உயிர் கொண்டாந்துட்டாரு. அந்த மருந்து தான் சாமிக்கு பவரே போடும். மருந்து சாத்துறது தான் பவரே. அடியில் கும்பாபிஷேகம்னாவே அடியில் மருந்து சாத்துவாங்க. அந்த மருந்து எங்கேயோ போய் வாங்கிட்டு வருவாங்க. அது சாமானியமா கிடைக்காது அந்த மருந்து. அது சிவப்பு கலர்ல அந்த விளிம்புல சாத்தி இருக்கும் பாரு, அதே மருந்து சிவப்பு கலர்ல. என்ன வாடகை அடிக்குதா? தக்காளி எவ்வளவு? 1/4 கிலோ 1/2 கிலோ? 1/2 கிலோ இல்லை, 1 கிலோ 25 ரூபா. 25 ரூபா. ஐயா ஏன் 20 ரூபா தானே? 25. ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. தக்காளி நான் போன வாரம் சந்தையில் வாங்கல, அதனால இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்ல தக்காளியாக இருக்குது. 25 ரூபாயா கிலோ கடையில். இதே சந்தையில் வாங்கினோம்னா 3 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். 3 கிலோ 50 ரூபானா 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ 15 ரூபா. இது 10 ரூபா கூட. ஆனால் வாங்கி அங்கே விட்டு அதெல்லாம் கிடைக்க முடியல. கருமம், ஃப்ரிட்ஜே வீணாக போயிடுது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து விட்டு வச்சு வேணுங்கும் போது வாங்கிக்கலாம். என்ன செலவாக பண்ணாமல் இருக்கும். 5 ரூபா 10 ரூபாயில என்ன இருக்கும்? ஆமாம். இந்த வாரம் கருவேப்பிலை இருக்கா? கருவேப்பிலை வேணும், அது கெட்டு போச்சு. வாங்கிட்டு வந்தியா? இல்லை, கருவேப்பிலை வேணும். அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கருவேப்பிலை கருப்பு கருப்பாக போயிடுது ஒவ்வொரு இல்லை. அந்த கருப்பு இலையை பொறுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா. ஆமாம், அப்படிதான் பண்ணணும். அது ஒரு இலை ஒரே நேரத்தில் எல்லா இலையும் வளர்ந்துருக்காதுல்ல. ஆமாம், ஒரு இலை முன்னே வளர்ந்துருக்கும், ஒரு இலை பின்னே வளர்ந்துருக்கும். நம்மளுக்கு முடி நரைக்கிற மாதிரி தான். ஒரு முடி வெள்ளை நேரம் வந்துருச்சுன்னா எல்லா முடியும் அடுத்தடுத்து வரும். கஸ்தூரி பேட்டி போட்டிருக்கா பத்தியா? நேற்று தான் எனக்கு வந்துச்சு. கஸ்தூரி மகளுக்கு என்னமோ உடம்பு சரியில்லையா, பிளட் கேன்சரா. ரொம்ப தீவிரமாக 7 வருஷம் வைத்தியம் பார்த்து இப்போ பிள்ளை புழைக்க வச்சுட்டாங்களாம். நிறைய செலவழிச்சு அப்போ அந்த மாதிரி ட்ரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி பிள்ளைகளுக்கே நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க கஸ்தூரி. நடிகை கஸ்தூரி. அவருக்கு ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணு ஒரு பையன்.
பொண்ணு நல்லா இருக்கு, அகல மூஞ்சியா நல்லா இருக்கு. இது கொரோனா இப்போ அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு போல. ஆமாம், கர்நாடகாவே இங்கே இன்னொருத்தர் இறந்து போயிட்டாருன்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் இவருக்கு கொரோனாவா தான் இருந்திருக்கும் போல, ராஜேஷ்க்கு. ஆமாம், வெளிநாடு போயிட்டு வந்ததா. வெளிநாடு போயிட்டு வந்தது கொரோனா தான். இப்படி பல்ஸ் ரேட்டு குறையிறதுனா கொரோனா தான், ஆக்சிஜன் லெவல் குறையிறதுனா கொரோனா தான். மற்ற வீசிங்கெல்லாம் ஆக்சிஜன் லெவல் குறையாது. என்ன சாதாரண வீசிங்க்கு ஆக்சிஜன் லெவல் குறையாது. இது ஏதோ நுரையீரலில் பாதிப்பு இருந்தனால தான் ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிருக்கு. அதை முன்னாடி பார்த்துருந்தா காப்பாற்றிருக்கலாம். முன்னாடியே பார்க்கலாம். அதுக்கு இப்போ தானே வந்திருக்காரு. ஆமாம், ஊர்லேருந்து. பொண்ணு கனடாவில் இருக்கா. ஏர்போர்ட்டில் கொரோனா டெஸ்ட் பண்ணி அனுப்பணும், அனுப்பாம விட்டுட்டா. ஓ, கொரோனா இருக்கான்னு தெர்மோமீட்டர் வச்சு தலையில் வச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படியா? கொரோனான்னு ரொம்ப பாடாப்படுத்துறாங்களே. ஐயா, நிறைய பேர், எவ்வளோ பேர் இறந்துக்கிட்டா. ஆமாம், எவ்வளோ பேர், பாதி ஜனத்தொகையை குறைஞ்சி போச்சு கொரோனாவால். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை நடிகர். மீனா ஹஸ்பண்ட் கூட கொரோனா மாதிரி தான். அதெல்லாம் விவேக், ஆமாம், மனோபாலா, வசந்த் டிவி ஓனரு, எத்தனை பேர். அப்பா, எஸ்பிபி எல்லாம் ஒரு சிகரம் இல்லையா அப்பா. அவரெல்லாம் போயிட்டாரு. அவரெல்லாம் இன்னும் இருந்திருந்தா எவ்வளவு இதாக இருக்கும். அவரெல்லாம் பெரிய சிகரம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ்பிபி. ஏன் அவர் குண்டா இருக்காருண்ணா? குண்டா இருக்காருன்னு இல்லை, அவர் பாட்டு சூப்பராக இருக்கும். ஓ, பாட்டு பாடுறவர் தானே. மனோபாலா வந்து அதனாலே இருந்தாரு. அவர் ஒல்லி குச்சி உடம்பு. ஆமாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூரி போடையில் பார்க்கலாம். டீ சாப்பிடுவோம் வாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு. 2 கப் டீ. வாங்க சாப்பிடுவோம். நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டீ. மம்மி என்ன பண்ணுறீங்க? பூரி தேய்க்கிறேன், பூரி போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த எண்ணெய் காய வச்சுருக்கேன். அங்கேயா? ஆமாம், பூரியை தேய்ச்சிட்டு ஒரு முடியாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எத்தனை பூரி போட போகிறீங்க? 10-12 இருக்கு. ஆளுக்கு 6. ஆமாம். ஏன் இன்னைக்கு திடீர்னு பூரி? மாவு நிறைய நாள் இருக்கா? அப்படின்னு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல பூரி சுட்டு. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக பண்ணால் தானே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓ, இன்னைக்கு உங்கள் ஊரில் மழையா மம்மி? இல்லை, மழையெல்லாம் இல்லை. வெயில் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருந்தால் நான் வெளியே போய் தான் பூரி தேய்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். போர்ட்டிகோவில் காற்றுப்பட இங்கே அவ்வளோ தூரம் வேர்க்கலை இன்னைக்கு. அதனால இங்கேயே தேய்ச்சாச்சு. ஓ, இப்போல்லாம் தக்காளி தொக்கு போடுறது. தக்காளி தொக்கு போடுறது இல்லை. ஏன்? அது போட்டு வச்சோம்னா கெட்டு போயிடுது. நம்ம உடனே எடுக்க முடியல. அது எந்த ஊறுகாய் போட்டாலுமே கெட்டு போயிடுது. நான் ஊறுகாய்னு போட்டாவே எனக்கு கெட்டு போய் கீழே தான் கொட்டுறேன். அதனாலதான் அந்த சாப்டரே எடுக்கலை. நம்ம தான் டெய்லி ஏதோ ஒரு கூட்டு பொரியல் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே நம்மளால சாப்பிட முடியாது. எதுக்கு ஊறுகாய் வத்தல்லாம் இப்போ வறுக்கிறதே இல்லை. அப்பளம் மட்டும் ஏதோ சாம்பாருக்கு தொட்டுக்க நல்லா இருக்குன்ட்டு அப்பளம் மட்டும் பொரிக்கலாம். மற்றபடி வடகம் கூட வறுக்கிறது இல்லை இப்போ வத்தல். அது கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தி? அதுக்கு தான் என்னமோ கலப்பாங்க அவங்க கடையில் இல்லை. நம்ம அது கலக்கிறது இல்லை. அது கலந்தோம்னா உப்பு கூட போட்டோம்னா உப்பாக போயிடும். உப்பு கூட போட்டால் கெடாதா? கெடாது, ஆனால் உப்பாக போயிடும். சாப்பிடக்கூடாது, ப்ரெஷர் இருக்கவங்களாம். அதனால சரி ஊறுகாய் எல்லாம் சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க டாக்டருங்க. என்னத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு போட்டால் அது நம்ம யூஸ் பண்ணணும். பண்ணலைங்கள கீழே பண்ணி கொட்ட முடியாது.
நான் எந்த ஊறுகாய் போட்டாலும் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மட்டும்தான் கீழே கொட்ட மாட்டேன். அதுவும் இந்த மிளகாத்தூள் போட்டேன்னா கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த உப்புல போட்டு வைக்கிறேன் பாரு எலுமிச்சங்காய் ஊறுகாய், அது மட்டும்தான் அப்படியே இருக்கும். அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் இருக்கும். அதை வச்சுக்கிறது. ஒவ்வொருத்தர் ஊறுகாயெல்லாம் போட்டு இப்படியே சாப்பிட்டாரு. அதுக்கு கடையில் வாங்குற ஊறுகாய் சின்ன டப்பியாக இருக்கலாம். கடையில் வாங்குறதுல என்னமோ கலப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ் ஏதோ கலக்குறாங்க கெடாமல் இருக்கணும்னு. அது ரொம்ப கெடுதி என்ன உடம்புக்கு. இந்த ஆனால் ஒரு நேரம் மீன் தோசைக்கெல்லாம் இந்த பேச்சுலராக இருக்கவங்க அவங்க வாங்கிக்கிறாங்க. தோசைக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு பொடி இதை வச்சு தொட்டுக்கலாம். ஊறுகாய் வச்சு நானே சென்னையில் அதை தொட்டு சாப்பிட்ருக்கேன். ஓ, அதெல்லாம் இந்த பொம்பளை இருந்து தொட்டுக்க பண்ணாத போது அது சாப்பிடலாம். லேடிஸ் இருக்கும்போது ஏதோ ஒரு தொட்டுக்க பண்ணிடுறாதுன்னு அப்புறம் இருக்கு அதெல்லாம். நம்ம வீட்டில் நான் நேற்று வச்சதே இன்னைக்கு யூஸ் பண்ண மாட்டோம், எல்லாம் கீழே ஊற்றிடுறோம். புதுசு புதுசாக தான் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்புறம் என்னத்த சாப்பாட்டு கூட செலவழிக்காம என்னதான் பண்றது? என்ன அப்படியெல்லாம் கோட்டை கட்டி வச்சு என்னத்தை ஆள போறோம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா ஒரு சிலர் அப்படித்தானே வாய் இதை கட்டி தானே பண்றாங்க. அந்த காலத்துல அப்படி பண்ணாங்க, இந்த காலத்துல எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்க. நிறைய பேர் நல்லா சாப்பிடுறாங்க. இந்த மாவு என்ன தின்கிறியா? இந்த காலத்துல எல்லாருமே நல்லா சாப்பிடுறாங்க, நம்மளை விட நல்லா சாப்பிடுறாங்க. ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. என்ன உயிரோடு இருக்கையில நம்ம அனுபவிக்கிறது, சாப்பிட்றது, உடுத்துறது, என்ன இதே வேற என்னத்தை கொண்டு போறோம்? ஒன்றும் கிடையாது. காசு சேமிச்சு வைக்கிறது இதை தாண்டி தான் சேமிச்சு வைக்கணுமா? ஆமாம். ட்ரெஸ் எல்லாம் திருப்தியாக வாங்கி போட்டு, இது சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டு அதை சேமிப்பு வேணும். நாளைக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அடுத்தவங்கள்ட்ட கேட்டு நிற்க முடியாதுல்ல. ஆமாம். அதுக்கெல்லாம் நம்ம ஓரளவு சேமிப்பு வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். ரொம்ப இந்த மாதிரி சொத்துன்னு சேர்த்து வைக்காம ஓரளவு சேமிப்பு வேணும். ஒரு 100 ரூபா வாங்கினா அதில் ஒரு 25 ரூபாய் சேமிப்பு பண்ணிட்டு தான் மற்றது பண்ணணும். அதே நல்லது. அதே சேஃப்டி. மறுக்க யார்ட்டையும் போய் நிற்க முடியாது இல்லை. இங்கே பாரு பூரி எப்படி வருது பத்தியா, கிளம்பி வருது. இப்படி வரணும் பூரி, உப்புன்னு வரணும். ஆமாம். அது ஏன் இந்த ப்ரௌன் கலரில் வருது? அது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல்ல, அதனால வருது. வெள்ளை கலர்லேயே இருக்கு அதில். இது வந்தால் தானே பூரிங்கிற மாதிரியே இருக்கு. கடையிலையும் இது பூரி இந்த கலர்ல. ஆமாம்மா, கடையிலையும் இருக்கு. அப்போதான் அந்த வாசம் வரும், பூரியோட வாசம். பூரிக்கு ஒரு வாசம் இருக்கு, சப்பாத்திக்கு இருக்காது. அது பூரிக்கு தான் இருக்கும் அந்த வாசம். சப்பாத்தி மங்குன்னு தான் இருக்கும். ஆயாவுக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆயாவுக்கு ஐஸ் வைக்கணும்னா பூரி வாங்கி கொடுத்துட்டா போதும். பூரி செட்டு வாங்கி கொடுத்துட்டா போதும். அப்போவெல்லாம் ரொம்ப யாரும் வீட்டில் பூரி போட மாட்டாங்க. இப்போதான் எல்லாரும் போடுறாங்க. அப்போல்லாம் பூரி செட்டுலாம் கடையில் தான் வாங்குவாங்க. இட்லி, சோறு, கஞ்சி, தோசை, இதுதான். தோசை கூட ரொம்ப ஊற்ற மாட்டாங்க அந்த காலத்தில். இட்லி, சோறு, முக்கால்வாசி சோறு. அப்படி இல்லைன்னா இட்லி, சோறு. ஆமாம். தோசை கூட ஊற்ற மாட்டாங்க, அது சிரமம் வந்து ஊற்ற மாட்டாங்க. ஆளுக கூட இருக்கும். ஆளுக்கு கூட இருக்கிறனால தோசை ஊற்ற மாட்டாங்க. நைட்டு கஞ்சி குடிப்போம், மத்தியானம் வடிச்சு சோத்தை தண்ணி ஊற்றி வச்சு. காலையில் ஏதாவது இட்லி செய்வோம், இட்லி இடிப்பேன், இந்த மாதிரி செய்வோம். நைட்டுக்கு கஞ்சி தான். மத்தியானம் வடிச்சு சோத்தை தண்ணி ஊற்றி வச்சு அதை கஞ்சியாக கொடுப்போம். அது வாசமாக நல்லா இருக்கும். அதுக்கு அப்போல்லாம் தொட்டுக்க இருக்காது. மிதுக்க வத்தல், இந்த மாதிரி வத்தலை தொட்டுக்கிட்டு தான் நைட்டு சாப்பிடுவோம், தயிரை ஊற்றிக்கிட்டு. குழம்பு இதெல்லாம் இருக்காது, ஒரு நேரத்தோட சரியா போயிடும். இப்போல்லாம் பண்ணி கீழே ஊத்துறோம் பாரு, அப்போல்லாம் அதுவே இருக்காது. அதுக்கு 5-6 பிள்ளைகளா இருக்கும். அப்போ எல்லா பிள்ளைக்கும் கிண்ணியில் வச்சா தீந்து தானே போயிடும். அதிகமாக செய்ய மாட்டாங்களா? அதிகமாக தான் செய்வோம், எப்படியும் தீந்து தான் போயிடும். யாராவது ஒரு ஆள் கூட சாப்பிட்ருவா. ஆமாம்.
அதிகமாக தான் செய்வாங்க. ம் ஓரளவு கணக்கு பண்ணி தானே செய்வாங்க. ம் ஆனால் அப்போ சாப்பாட்டு செலவு ரொம்ப கம்மியாக பண்ணுவாங்க கோவில். இப்போ மாதிரிலாம் இல்லை. ரேட்டு கம்மி தானே. ரேட்டு கம்மினாலும் சாப்பிட நல்லா திருப்தியாவில் சாப்பிட முடியாது. அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில சாப்பாடு செலவுக்கே ரொம்ப சிக்கனம் பண்ணுவாங்க பெத்தவங்க. வளர்ப்பம்மாவெல்லாம் 5 இட்லிக்கு மேலே சாப்பிடுவாங்க. ஆயாவெல்லாம் திட்டுவாங்க 5 இட்லிக்கு மேலே சாப்பிட்டா பாவம். சேகர் மாமா அந்த 5 இட்லி கரெக்டாக 5 இட்லி மட்டும் சாப்பிட்டு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. இவன் பாரு வச்சுக்கிட்டு போயிடுறேன் தின்னுட்டு போயிடுறேன் அப்படின்னு அளப்பம்மாவை திட்டுவாங்க. பசிக்காவா? ஆமாம். இப்போ போல இருந்தா அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம்ல யாருமே. வயிற்றுக்கு திருப்தியா சாப்பிடுங்கன்னு தானே சொல்றாங்க பெத்தவங்க. அப்ப பெத்தவங்க அது கூட வயிற்றுக்கு திருப்தியா கூட போட மாட்டாங்க. ஆனா இப்படியே வளர்ந்துட்டோம். அதுக்கு இப்ப வந்து 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 1 பிள்ளை தான். ஆமா. அப்ப 6 பிள்ளை 7 பிள்ளைக்கு அவங்கள்ட்ட சொல்றது. நம்மள நீங்களும் இப்ப 6 பிள்ளை இருந்தானு. ஆமா. அத்தனைக்கும் நம்ம பண்ணி போடவும் முடியாதுல்ல. இப்ப 6 பேருக்கு பூரி சுடணும்னா கஷ்டமா தான். அப்ப பிள்ளைய அளவா பெற்றுக்கணும். பிள்ளைய பெற்று போட்டுறாங்க. அப்ப அது ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு பாருங்க. ஆமா. அங்கிட்ட ராயவரத்துலயும் 6 பிள்ளைய, இங்கிட்ட 6 பிள்ளைய. எல்லார் வீட்லயுமே 6 7க்கு குறையாம இருக்கும் அந்த காலத்துல. அதிசயம். அப்பா சரி. அதனால ஏனதானே வளர்ப்பாங்க. ரொம்ப கேர் பண்ணி எல்லாம் வளர்க்க மாட்டாங்க. ஒரு புள்ள இல்லைன்னா இன்னொரு புள்ள. ஆமா அப்படிங்கிற மாதிரி தான் வளர்ப்பாங்க. முடியலன்னா ரொம்ப கேர் எடுத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோறே இப்படி போடல அப்புறம் எங்கிட்ட என்னத்தை பாக்குறாங்க யோசிச்சு பாரு. அதுல வளர்ந்தவங்க எல்லாம் உண்மையில தலையெழுத்து நல்லா இருந்தவங்க தான் வளர்ந்துருக்க முடியும். ஆனா எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க வீட்டுல. 6 பேர் நிறைய பிள்ளைய இப்படி அவுட்டான பிள்ளைலாம் இருக்குது. அப்படியா? ஆமா. உங்கள்கிட்ட ஐயா ஆயா வீட்டில் அங்கிட்ட அப்பத்தா வீட்லேயும் எல்லாரும் தானே இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதை பெற்றவங்க ஹெல்த்து நல்லா இருந்தா பிள்ளைகளும் நல்லா இருக்குங்க. அதுகளோட ஜீன்ஸ் தானே. சரி மம்மி, பூரியை மட்டும் ஏன் பூரி செட்டுன்னு சொல்கிறான் தெரியல. அது செட்டாக கொடுப்பாங்க. அதான் ஏன் சிங்கிள் பூரி அதையும் கொடுப்பாங்க. 2 பூரினா செட்டு. அது வந்து ஜோடியாக தான் இருக்குமா? ஜோடியாக தான் இருக்கும். பிரிக்க மாட்டாங்களா? பிரிக்க மாட்டாங்க. இப்போ இட்லின்னா தனியாக சொல்கிறாங்க, இட்லி கட்டுங்க தனியாக 4 கட்டுங்கன்னு சொல்கிறோம். தோசைன்னா 2 தோசை செட்டு. பூரி செட்டுன்னு தானே சொல்கிறாங்க. அதான் ஏன் கம்மினாலயா? இல்லை தெரியல. ஒரு பூரி சாப்பிட மாட்டாங்க. ஒரு 2 பூரி தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் செட்டு. பூரி செட்டுங்கிறாங்க. ஜோடியாக தான் வரும். டீ குடிக்கிற டவரா செட்டு சொல்கிறோம்ல, டம்ளரும் சட்டி 2 சேர்ந்து வரும். ஹோட்டலில் ஒரு பூரி செட் என்ன ரேட் விற்கிது? 30 ரூபா. நம்ம குப்பனாவட்டிக்கு 30 ரூபா. குப்பனாவட்டி போகிறோம்னா நம்ம தான் வாங்குறோமே. 30 ரூபா. தோசை 30 ரூபா. எல்லாமே 30 ரூபா தான். எல்லாம் ரேட் இருக்கு. ஆமாம். ஒவ்வொரு இடத்துல கூட அவங்க திருச்சியில இல்லைன்னா அது என்ன கொஞ்சம் பெருசாக இருக்குமா? தெரியல. கூடவும் வெளிநாட்டுல எல்லாம் பூரி போடுவாங்களா? தெரியல. அது தெரியல. இருக்கும். எல்லாமே தான் இருக்கே. இப்போ எங்கேயுமே எந்த சுகாதார குறைச்சலும் இல்லை. எல்லாமே தான் கிடைக்குது. காசு இருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். எங்கே போனாலும் இப்போ. ஆமா. சிங்கப்பூரே போனாலும் இங்கே வாழ்ற மாதிரி வாழலாம். ஆமா. அரிசி பருப்பு ஆமா எல்லாமே இருக்கு அங்கே. அப்புறம் இன்னொன்று சொல்லுவீங்களே அந்த பிள்ளை பேர்? அது ப்ரூனே நாடு. அங்கேயும் இது மாதிரி வச்சுக்கிட்டாங்க. மீன் எல்லாம் நல்லா இருக்கு. மீன் நிறைய வெரைட்டி இருக்கு ப்ரூனே நாட்டில். அது இங்கே வாழணுமா வாழலாம். தமிழன்ஸ் எங்கே இருந்தாலும் கூட இருக்காது. ஆமாம். சிங்கப்பூர்லாம் போனால் பயப்படவே தேவையில்லை. ஆமாம். அந்த பிள்ளைக்கு கமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்களா பாவம். அது ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனப்போ பிளாப்பழம் கேட்டானா பையன். பிளாப்பழம் கேட்டா பிளாப்பழம் கேட்டிருக்காங்க. அவங்க சொலை உரிச்சு போட்டதே ஒரு டப்பாவில் போட்டு அது 3 இது சொன்னாங்களா $3. $3னா 240 ரூபா இருக்கு. 80 ரூபா இருக்கு. 240 ரூபா கூடன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவனை வாங்கலைன்னு
உடனே அந்த கடைக்காரர் கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டுக்கிட்டு ஒடியாந்தார். அவங்க கடைசி கடைக்கு வந்துட்டாங்களாம். கடையில் கேட்டு வாங்கிட்டு கடைசி கடைக்கு வந்துட்டாங்களாம். அவர் கொண்டாந்து கொடுத்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்டு, இந்தாங்க நீங்கள் காசு தர வேண்டாம், நீங்கள் கொண்டு போங்க உங்கள் பையன் கேட்குறேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அது இவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. குறைச்ச வேலை கேட்டா அதுக்கு கமெண்டில் சொல்லியிருக்காங்க, என்ன நீ புரூனே நாட்டில் போய் பிச்சையா எடுக்கிற, உன் புருஷன் பிச்சையா எடுக்கிறேன், உன் புருஷன் ப்ரொஃபஸர் இல்லையா பிச்சையா எடுக்கிறேன்னு கமெண்டில் அவ்வளோ கேவலமாக கேட்டிருக்காங்களாம். அதாவது மனசுக்கு உறுத்தி ரொம்ப இதுவாக சொல்லுது பாவம். இது ஏன் கடைக்காரர் அவரா தானே கொடுத்தாரு? ஆமா, இவங்க வேணும்னு பண்றாங்க. எப்பவுமே நல்ல உள்ளதையும் தாக்குறாங்க போய். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அந்த பொண்ணு தாக்குறாங்க. இது கொஞ்சம் இதுவா இருக்கிறது, அடாவடியா இருக்கிறதெல்லாம் விட்டுறாங்க. இந்த மாதிரி உள்ள பிள்ளைகளை தான் தாக்குறாங்க. அந்த பிள்ளை ரொம்ப மனசாட்சி உள்ள பிள்ளை, ரொம்ப எதுவும் தானே எல்லாம் பண்ணாது, ரொம்ப பாசமான பிள்ளை. புருஷன் பிள்ளைன்னு பாசமா நல்லா இருக்கும். புருஷத்தையும் நம்ம அப்பா மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காரு தவிர அவர் வேற எதுவும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு. அவரை வச்சு அது புரூனே நாட்டிலே நடத்துது. ஆனா கார் விட்டுறாரு அவர். மற்றபடி ஒரு அனுசரணை எல்லாம் இல்ல, பார்க்கவும் நல்லா இருக்க மாட்டாரு. இது அழகா இருக்கும். 2 பிள்ளைய பெற்று அவரை நினைச்சுதான் காலத்தை விட்டுது. என்ன அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. இது இப்படி பண்ணத புரூனே நாட்டுல நீ பிச்சை எடுக்கிற அப்படின்னு கஷ்டப்படுறது மட்டும் கண்ணுக்கு தெரியல. ஆமா, இல்ல நல்லவங்களதான் நிறைய பேர் குத்தி விட்டு பாக்குறாங்க. கெட்டவங்களை நீங்க கெட்டவளாவே இருங்கன்னு விட்டுறாங்க. நல்லவங்களதான் குத்தி விட்டு அவங்கள இன்னும் அப்படி கோவம் உடஞ்சி டென்ஷன் ஆக்குறாங்க. நல்லவங்களாவே இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, நான் ரொம்ப பார்ப்பேன். அதோட வினிதா ஹவுஸ் குக்கிங் ரொம்ப நல்ல பொண்ணு, மனசாட்சி உள்ள பொண்ணு. அது நோனா அவரை வச்சு காலத்தை விட்டுது. கல்யாணம் ஆன புதுசுல சம்பாதிக்கவே இல்லையா, ஒரு புள்ள பிறந்த புதுசுல அவரு சம்பாதிக்கவே இல்லையா. அப்ப பிரசவம் பாக்கியால கூட அம்மா வீட்டுல கஷ்டப்பட்டு அம்மா வீடும் இடிச்சுதான் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் அவரான சொன்னாரா, நான் எப்படியும் வெளிநாடு வேலைக்கு போயிடுவேன்னு. அதே மாதிரியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போனாரா. முயற்சியை கைவிடாம பண்ணதுனால வெளிநாடு போயிட்டார். ஆனா ஃபர்ஸ்ட்ல எல்லாம் சம்பாதிக்கவே இல்லையா, கடனாரு, அவ்வளவு கடனா. அந்த கடனை எல்லாம் வீட்டு வாடகை கொடுத்து குடும்பம் நடத்தி அம்மா வீடு எவ்வளவு தாங்குவாங்க நடத்தி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு இருக்காங்க. இப்போவும் ஃபர்ஸ்ட் வந்த யூடியூப் சம்பளத்தை இங்க உள்ள முதியோருக்கோ இருக்கோ கொண்டாந்து கொடுத்துருச்சு. 50,000 60,000 கொண்டாந்து கொடுத்துருச்சு தமிழ்நாட்டுல. அதுக்குன்னே மெனக்கிட்டு வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு வந்துச்சு. ஒரு பையனை அவரை வச்சுக்கிட்டாரு. அங்கெல்லாம் டைமிங் எப்படி இங்க மாதிரி தானே? அப்படி காலையில மார்க்கெட்டுக்கு போறாங்க. அந்த பையங்களுக்கு 8 மணிக்குள்ள ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் திறந்தாச்சுன்னா 5 மணிக்கு நான் உனக்கு எந்திரிச்சு பண்ற மாதிரி தான் பண்ணுது. 5 மணிக்கே எல்லாம் சமையல் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி, ஆனா மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க. இருக்கு காலை டிஃபன் மட்டும் பண்ணணும் இருக்கு. ஸ்கூல் அங்கே 2 மணியோடய 1 மணியோடய க்ளோஸ் ஆ. நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அதையே போய் கமெண்ட்ல எப்படி எல்லாம் கேட்குறாங்களே, எப்படி மனசு வருது? கமெண்ட் எல்லாம் கண்டுக்க கூடாது. அது ரொம்ப வேதனையான சொன்னிச்சு. பாவம் ஆஃப் பண்ணி வச்சுட்டா வராது. நல்லவங்களை காயப்படுத்துறதுல என்ன சந்தோஷம்னா எனக்கு தெரியல. கெட்டவங்களை காயப்படுத்தினா பரவாயில்ல, நல்லவங்களை ஏன் காயப்படுத்துறாங்க என்னது? அதான் என்னன்னு புரியல. உலகம் எப்படி இருக்கு அதுதான் நான் நினைச்சேன். உலகம் இப்படிதான் இருக்கு. நல்லவங்களதான் காயப்படுத்துறாங்க, கெட்டவங்க நல்லா இருக்காங்க அப்படியே அவங்க வாட்டி. சரி வா, என்னென்ன டிஃபன் பார்ப்போம். பூரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க சுட சுட பூரி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குருமா கொஞ்சம் தண்ணியா போயிடுச்சு. உருளைக்கிழங்கு குருமாதான் கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. ஆனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். மதியம் சாப்பாடு கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதம் இன்னைக்கு குக்கரில் வச்சுட்டேன். இங்கே பாருங்க, குக்கரில் தான் வச்சேன் இன்னைக்கு. நல்லா இருக்கு, பொல பொலன்னு சாதம். மிளகு குழம்பு, இது முட்டை, தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிம்பிளாக பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.